வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஸ்டியோகிளாஸ்டோமா இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதை ஜெயின் செல் டியூமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம போன் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து அரைஸ் ஆகுது தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜெயிண்ட் செல்லான ஆஸ்டியோகிளாஸ்ட் போன், அதுவே ஆஸ்டியோபிளாஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஆஸ்டியோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். இது ஆஸ்டியோகிளாஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறனால இது ஆஸ்டியோகிளாஸ்டோமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பினைங் அப்படின்னா இதில் ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது, உயிருக்கெல்லாம் ஆபத்துலாம் கிடையாது. ஓகேவா, ஒரு நார்மலாக லோக்கலி அக்ரெசிவ் நியோபிளாசம். ஸோ இதில் வந்து நமக்கு லோக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்தியன்ஸுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு டியூமர். வெஸ்டர்ன் பாப்புலேஷனை விட இந்தியனுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இந்தியனுக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும், வெஸ்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தியன்லேயும் மேஜராக பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் 160 கேசஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா பேஷண்ட்டோட ஏஜ் குரூப் 20 to 40 இங்கே இருக்கும்போது அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் மென்னு தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் மேஜராக எல்லா இடத்துலையுமே உமனும் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க, மென்னும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் நம்ம போனோட மெட்டாஃபேசிஸ் அண்ட் எபிஃபேசிஸ், மெட்டாஃபேசியோ எபிஃபேசியல் ரீஜனில் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு டியூமராக இருக்குது. ஸோ நம்ம மேஜராக நிறையா இதுக்கு பார்த்துறோம், மெட்டாஃபேசிஸ்லையும் எபிஃபேசிஸ்லையும் வரும். ஸோ இதுவும் சேம் லைக் அதே ஏரியாவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு ஃபீமரோட எண்டு, டிபியாவோட ப்ராக்சிமல் எண்டு, ஃபீமரோட டிஸ்டல் எண்டு, டிபியாவோட ப்ராக்சிமல் எண்டு, அதே போல் ரேடியஸோட டிஸ்டல் எண்டு, ஹியூமரஸோட ப்ராக்சிமல் எண்டு. ஹியூமரஸ்க்கு ப்ராக்சிமல், இதுக்கு டிஸ்டல், ப்ராக்சிமல், இதுக்கு டிஸ்டல், இங்கெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ நமக்கு பிரெஸ்ட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீக்கு பக்கத்துலேயோ ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஆஸ்டியோகிளாஸ்டோமா வரவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்லைட்டாக பெயின் இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு, நான் ஏதோ சின்ன இது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு எக்கு மாதிரி நமக்கு தெரியும். நம்ம ஆங்கிள் ரீஜன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கு மாதிரி இது வந்து தெரியும். ஸோ தொட்டு பார்த்தாலும் ஏதோ எக்கோடைய இதை கிராக் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த ஒரு ஆஸ்டியோகிளாஸ்டோமால எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இன்க்ளூட் ஆகாது. அதே போல் மூவ்மெண்ட் வந்து ஒரு சில டைம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்வெல்லிங்லாம் வருது இல்லையா, அதனால் மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நியூ போன்லாம் ஃபார்ம் ஆகுது இந்த டியூமர்னால. ஏன்னா இது ஆஸ்டியோகிளாஸ்டிக் செல் அப்படிங்கிறனால இது வரைக்கும் எந்த ஒரு புதுசாக போன் ஃபார்ம் ஆன மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷி கிரேயிஷ் கலரில் தெரியும், கிரே கலரில் நமக்கு ஸ்கேனில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதே போல் இந்த இது நல்லா பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஓவாய்ட் செல்ஸ், மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஓவாய்ட் செல்ஸு, ஸ்பிண்டில் ஷேப்பில் செல்ஸ் எல்லாம் தெரியும், ஓவல் ஷேப்பில், அதே போல் ஸ்பிண்டில் ஷேப்பில் செல்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த ஜெயிண்ட் செல் டியூமர் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு கிஸ்ட் மாதிரி இருக்கும், போன் கிஸ்ட் மாதிரி தெரியும். அதே போல் ஏனியூரல் போன் கிஸ்ட் மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் கான்ட்ரோபிளாஸ்டோமா அது மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணி இதை டயக்னோஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசெக்ஷன் பண்ணுவாங்க, போனையும் சேர்த்து கட் பண்ணிடுவாங்க, போனையும் சேர்த்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு சில கிராஃப்ட் உள்ள ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ஃபிபுலார் கிராஃப்ட் உள்ள டிஸ்டோர் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. போனையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சில கிராஃப்ட் பொருத்திடுவாங்க. சப்போஸ் வெயிட் பியரிங் ஏரியாஸ் டிபியா ஃபிபுலாலெலாம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து குரட்டைஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸ்பூன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டியூமரை ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அங்கேயும் சப்போஸ் போனில் இதாகுது அப்படின்னா அங்கேயும் கிராஃப்ட் வச்சு நமக்கு நார்மல் ஆகிடுவாங்க. குரட்டைஸ் இதில் வந்து பார்த்தோன்னா லிக்விட் நைட்ரஜன் ஃபினால் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பக்கத்தில் வேறு எங்கேயாவது அந்த செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது செத்து போயிடும். ஸோ இப்போ வந்து போன் சிமெண்ட் அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு. இப்போ போன் வந்து ஏதாவது நமக்கு அதிகமாக கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போன் சிமெண்ட்டை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அந்த கேவிட்டி வந்து ஃபில் ஆகிடும். போனில் வந்து கேப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆஸ்டியோகிளாஸ்டோமா பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அப்படியே நம்ம பேராஸ்டியல் ஆஸ்டியோசார்கோமா அப்படிங்கிறதையும் லைட்டாக பார்த்துருவோம். சிம்பிள் தான் இது, பேராஸ்டியல் ஆஸ்டியோசார்கோமா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆஸ்டியோசார்கோமா பற்றி டீட்டெயிலாக தனியாக பேசியிருந்தோம். ஸோ இந்த பேராஸ்டியல் ஆஸ்டியோசார்கோமா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் வருவாங்க. இது மேஜராக லாங் போனுடைய கார்டெக்ஸில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு சார்கோமா. ஸோ இது பார்த்தோன்னா மெலிக்னன்ட் தான், ரொம்ப டேஞ்சரான ஒரு இதுதான். ஸோ இது காமனாக பார்த்தோன்னா ஸ்லோவாக வளரும், ஹார்டாக மாறிடும், கொஞ்ச நாளில் ஹார்டாக ஸ்வெல் ஆகும், அப்படி தொடவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்வெல் ஆகும். மேக்ஸிமம் நமக்கு ஃபீமரோட டிஸ்டல் எண்டில் இது வரும். ஸோ பாப்புலேட்டியல் ஏரியாவில் இது மேஜராக வரக்கூடிய ஒரு இது. ஸோ
இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனையும் சேர்த்து நமக்கு சர்ஜரியில் ரிமூவ் பண்ணிட்டு போனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இதோடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இன்னும் போனுக்கு வந்து ரொம்ப சென்டராக போயிடுச்சு, இன்னும் சார்காமா ரொம்ப சென்டர் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்னோசிஸ் தான். நமக்கு ஆர்டிஃபிஷியலாக இதை வச்சுட்டு நம்ம மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது மேஜர் கிடையாது. ஓகேவா? பெராஸ்டியல் ஆஸ்டியோசார்கோமா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோட்டலாக ஆஸ்டியோஜெனிக் டியூமர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி ஆஸ்டியோஜெனிக் டியூமர் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரோல்ஜெனிக் டியூமர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.